அல்லேலூயா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் 3 காரியங்களை அங்கே சொல்லுகிறார். 1 சமுத்திரத்து மச்சங்களையும், 2 ஆகாயத்து பறவைகளையும், 3 பூமியின் மேல் நடமாற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டவர் ஆண்டு கொள்ள சொல்லும் பொழுது எதை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி மிக தெளிவாக சொல்லுகிறார். இது 3ம் கர்த்தர் படைத்தது தான். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இது 3ம் கர்த்தர் படைத்தது தான். ஆனால் இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ஏற்கனவே பார்த்தோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் காக்கவும் பண்படுத்தவும் அதை வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ கர்த்தர் எல்லாத்தையும் படைச்சிட்டு உருவாக்கிட்டு இந்த உயிருள்ளதான மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் லிவிங் திங்ஸ் அப்படிம்பாங்க, மரம் செடி கொடி எல்லாம் கொடுத்துருக்காரு. அதை தோட்டத்தை காவல் செய்யவும் பண்படுத்தவும் தான் அவனை வச்சார். தோட்டத்தை காவல் செய்யணும், பண்படுத்தணும். அதே நேரத்தில் பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? ஆண்டு கொள்ளணும் அப்படின்னு சொல்றார். இது நமக்கு கொடுக்கப்பட்டதான கட்டளை தான். கர்த்தர் அப்படித்தான் நம்மளையும் வச்சிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆண்டு கொள்ளுதல் எதையெல்லாம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 3 முக்கியமான காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் என்பது வெறும் கிரியேஷன், கர்த்தர் சிருஷ்டித்ததை மாத்திரம் சொல்லக்கூடியதான ஒரு புஸ்தகம் அல்ல. அதற்கு பின்னால் தேவன் தம்முடைய திட்டத்தை வைத்திருக்கிறதை புரிஞ்சுக்க முடியுது. ஒவ்வொன்றுக்கு பின்னாடி கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருப்பார். உதாரணமா இப்போ நம்ம எல்லாருமே பரிசுத்தாவினாலே எழுதப்பட்ட வார்த்தையை வச்சிருக்கிறோம். அதுக்கு பேரு ஜீவ வசனம். நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு அப்படின்னு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்றாரு? எழுதி கொடுக்குறாரு. யாருக்கு எழுதி கொடுக்குறாருன்னா மோசேக்கு எழுதி கொடுக்குறாரு. அந்த வசனத்துக்கு பேரு நியாயப்பிரமாணம். அது எழுதி கொடுக்கப்பட்டதான வார்த்தை. அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த நியாயப்பிரமாணம் எப்படி இருக்குதா? நன்மைக்கு ஏதுவல்லாதது, ஜீவனுக்கு ஏதுவல்லாதது. இப்ப நமக்கு கொடுத்தது எப்படி இருக்கிறது? நித்திய ஜீவ வசனங்கள் நம்மிடத்தில் உண்டு. ஆனால் நம்மகிட்ட கொடுத்த வார்த்தை எப்படின்னா இருதயத்தில் எழுதப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், இனி நான் அப்படி அல்ல, அவர்கள் இருதயங்கள் எழுதுவேனுங்கிறார். அதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா எழுதி கொடுக்கப்பட்டது, நன்மைக்கு ஏதுவல்லாதது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் கெட்ட வார்த்தை கொடுத்தாரா? அப்படி அல்ல. இப்ப நமக்கு நன்மைக்கு ஏதுவாது, ஜீவனுக்கு ஏதுவானது அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை மன்னிக்கிற வார்த்தை. நமக்கு கொடுக்கப்பட்டது நமக்கு என்ன செய்யுது? மன்னிக்கிறது, நம்மை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கிறது. ஆனால் நியாயப்பிரமாணம் என்பது மன்னிக்காது, அது பாவத்தை மூடும், அது பரலோகத்துக்கு கொண்டு போகாது. தற்காலிகமாக அவர்களுக்கு அது ஆண்டவர்கிட்ட கோபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்குமே ஒழிய, நம்ம மாதிரி முழுவதுமாக பாவம் மன்னிக்கப்பட்டு பரலோகத்துக்கு கொண்டு போகிறதான நியாயப்பிரமாணம் அது செய்யாது. அவங்களுக்கு அப்படி செய்யாது. அதான் நன்மைக்கு எது வல்லாதது, ஜீவனுக்கு எது வல்லாததுன்னு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி, மோசேக்கு முன்னாடி ஒரு 2000 வருஷம் இருக்குது, ஆதாம்ல இருந்து ஆபிரகாம் வரைக்கும். அப்பெல்லாம் அவர்களுக்கு எழுதி கொடுக்கப்படவில்லை. நம்மள மாதிரி பரிசுத்தாவினால் இருதயத்தில் எழுதப்படவும் இல்லை. அப்ப இருந்த வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவர்களுக்கு இந்த சிருஷ்டிப்பு, கிரியேஷன்ஸ் எல்லாத்தையும் காட்டிட்டாரு. இவைகளுக்கு பின்னால் தேவனுடைய திட்டம் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கு பின்னாடி என்ன இருக்குது? தேவனுடைய திட்டம் இருக்கு. அதை எப்படிங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு? மோசே கிட்ட நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்போது ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை அவனிடத்துல காட்டுகிறார். காட்டுட்டு அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை காண்பித்த, நீ பார்த்த மலையிலே பார்த்த மாதிரியின்படி கீழே கட்டுவதற்கு எச்சரிக்கையாயிரு. இப்போ ஆசாரிப்பு கூடாரத்தை பார்க்கிறார். அவரு பார்த்துட்டு அதை அப்படியே கீழே கட்டணும். அப்ப அந்த பார்த்த ஆசாரிப்பு கூடாரத்துல தேவ திட்டம் இருக்கு. அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு ஒரு பலிபீடத்தை பார்க்கிறாரு. நல்லா கவனிங்க, பார்க்கிறார். பார்த்தா அந்த பலிபீடம் என்பது என்ன, அது செலுத்தப்படுகிற பலி என்ன, இதுக்கு பின்னாடி ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்கு. அங்கே ஒரு குத்து விளக்கு பார்க்கிறார். இதெல்லாம் ஒரு பார்த்தது மலையிலே நான் காண்பித்த மாதிரியின்படி அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதே மாதிரிதான் ஆதாம்ல இருந்து ஆபிரகாம் வரைக்கும் இந்த இயற்கை ஆண்டவர் படைக்கிற ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒரு மாடல் இருக்கு. இந்த மாடலை பார்த்து அவன் தெரிஞ்சுக்கணும். உதாரணமா இப்போ பஸ்கா ஆட்டுக்குட்டினா நம்ம புரிஞ்சுப்போம். அந்த ஆட்டுக்குட்டிங்கிறது யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. நம்மளால என்ன செய்ய முடியுது? புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அதுவே அப்போ தோட்டத்துக்குள்ள ஜீவ விருட்சம் இருக்கு. இந்த ஜீவ விருட்சம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா நமக்கு தெரியாது. பஸ்கா ஆட்டுக்குட்டியை பத்தி நமக்கு தெரியுது, இயேசு கிறிஸ்து. இப்போ அதை நாம அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம படிக்கல, அந்த ஆங்கிள் அதை பார்க்கவே இல்லை. ஜீவ விருட்சம்னா என்ன? ஆதியாகமம் 3ல சொல்றாரு, 22வது வசனத்துல வாசிங்க. 3:22, தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு கூட இராதபடிக்கு. அப்போ ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டா மனுஷன் எப்படி இருப்பான்? என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருப்பான். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருப்பான். அப்ப ஜீவ விருட்சங்கிறது யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்து குறிக்குது. இதே மாதிரி தான் ஆதியாகமத்தில் சிருஷ்டிப்பு இருக்கு. 1ஆம் அதிகாரம் முழுக்க, 2ஆம் அதிகாரம் முழுக்க, இந்த 2 அதிகாரமும்
எப்படி ஆசாரிப்பு கூடாரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்து அதுக்கு பின்னால் இருக்கிற இயேசு, அதுக்கு பின்னால் இருக்கிற மீட்பு, அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரமாணம், அதுல இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் இருக்குதோ, அதே மாதிரிதான் ஏதேன் தோட்டத்திலையும் அந்த ஏதேனுக்குள்ள இருக்கிறதையும் தோட்டத்துக்குள்ள இருக்கிறதையும் மரம், விருட்சம், நாட்டு மிருகம், காட்டு மிருகம், சமுத்திரத்தை மச்சம் எல்லாத்துக்கும் பின்னாடி தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்குது. அத்தனைக்கு பின்னாடியும் இருக்கு. அதை எப்படி நீங்க தியானிச்சீங்களோ அதே மாதிரி இதையும் தியானிக்கணும். நாம நியாயப்பிரமாணத்தை, ஆசாரிப்பு கூடாரத்தை தியானிக்கிறோம். ஆனால் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நம்ம தியானிக்கிறது இல்லை. அதை வெறும் சிருஷ்டிப்பா மட்டும் பார்க்கிறோம். சிருஷ்டிப்பா பார்க்கணுன்ற அவசியம் நமக்கு இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா கர்த்தர் கிரியேட் பண்ணாரு, அதை ஒரே வார்த்தையோட சொல்லிட்டு போயிடலாம். இப்ப பாருங்க, தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், இதோட நிறுத்திருந்தாலே போதும். கர்த்தர் தான் சிருஷ்டித்தார் நமக்கு தெரியும். ஆனா எதுக்கு அதை ஒவ்வொன்றுத்துக்குமா சொல்றாரு? 7 நாளைக்கு 7 காரியத்தை செய்யறாரு. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கிற தேவ திட்டம், அதை கண்டுபிடிக்கணும். அதுல தான் நாம இன்னைக்கு ஒரு விஷயத்தை மட்டும் நாம பார்க்க போகிறோம். அந்த ஆதியாகமம் 1:28 3 காரியங்களை கர்த்தர் ஆளுகை செய்ய சொல்லுகிறார். 3 விதமான காரியங்களை கர்த்தர் படைக்கிறார். ஒன்று, முதலாவதாக சமுத்திரத்து மச்சங்களையும், இரண்டாவது ஆகாயத்து பறவைகளையும், மூன்றாவது பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப இந்த முதலாவதாக ஆண்டவர் சொல்லக்கூடிய சமுத்திரத்து மச்சம் அப்படின்னா என்ன? இது எல்லாமே நம்ம வசனத்துல தான் பார்க்க போறோம். இது எதுவுமே யூகம் அடிப்படை கிடையாது, எல்லாம் வசனத்துல தான் பார்க்க போறோம். முதல்ல சமுத்திரத்து மச்சம் அப்படின்னா என்ன, சமுத்திரம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 1:10 வாசிக்க பார்ப்போம். ஆதியாகமம் 1:10, வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். அப்போ சேர்ந்த ஜலத்துக்கு பேர் தான் என்னது? சமுத்திரம். ஜலம் என்றால் என்ன? வாசிங்க, வெளிப்படுத்தல் 17:15 வாசிங்க. தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமா. அப்போ திரளான தண்ணீரின் மேல் அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது. அப்படிதானே இருக்குது. அப்போ அந்த தண்ணீருக்கு பேர் என்னது? ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும். அப்படி சேர்ற அந்த தண்ணிக்கு பேர் தான் சமுத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் சமுத்திரத்து மச்சங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த சமுத்திரம் என்பது உலகத்தில் உள்ளதான ஜனங்கள். அதனால்தான் வெளிப்படுத்தல் 13:1 சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜனங்கள் மத்தியிலிருந்து ஒரு ராஜ்யம் எழும்பி வர கண்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த சமுத்திரம் மிகப்பெரியதான ஒரு உபத்திரவம் அல்லது உலகத்துக்கான அடையாளமாக இருக்கிறது, ஜனங்கள் மத்தியிலிருந்து. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, சமுத்திரத்தின் மச்சங்களை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ சமுத்திரத்தின் மச்சங்களை ஆண்டு கொள்ளணும் அப்படின்னா, முதலாவதாக ஆதாமுக்கு இந்த ஆளுகை கொடுக்கப்படுகிறது. சமுத்திரத்தையும் அதன் மச்சங்களையும் என்ன செய்ய? ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா நடந்தது என்ன? ஆளுகையை ஆதாம் விட்டு விட்டார். ஆளுகை ஆதாம் விட்டதுனால இப்ப என்ன நடக்குது? இந்த சமுத்திரமும் இந்த காற்றும் இதுல உள்ள காரியங்களும் எதிர்ப்பாக மாறிடுச்சு. கீழ்படுத்தல ஆதாம், இன்னும் என்ன செய்யல? கீழ்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கு. இது எதுக்கான அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமுத்திரம் என்பது ஜனங்களை குறிக்கிறது, காற்று என்பது தூதர்களை குறிக்கிறது. 104ஆம் சங்கீதம் 4வது வசனம் வாசி. தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். அப்ப தூதர்கள் எதுவா இருக்கிறாங்க? காற்றுகளா இருக்கிறாங்க. இப்போ இந்த வசனத்துக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியும் பாருங்க, வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசி. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இயேசு பிரயாணம் பண்றாரு, அவர் சிருஷ்டிகர். அவர் சிருஷ்டித்த இந்த காற்று கடல் எல்லாம் இருக்கு. அது ஒருவேளை அவருக்கு விரோதமா எழும்புது, இது ஒரு டிராமான்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு அப்படி வரும்போது இயேசுவை எழுந்திருச்சு, நீ காத்து வீசுற மாதிரி வீசு, நான் உன்னை அதட்டுற மாதிரி அதட்டுறேன், நீ அடங்கிடு அப்படின்னா எல்லாருக்கும் என் மேல நம்பிக்கை வரும் அப்படின்னா அது டிராமா, பொய். உண்மையிலேயே மனுஷகுமாரன் டிராவல் பண்றாரு. இப்ப இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன்னு பிசாசுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். 4ஆம் அதிகாரத்திலே இருக்கு. இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து அவன் என்ன செய்யறான்? அவரை கூட்டிட்டு போய் தேவகுமாரன் தான் அவனுக்கு தெரியுது. அதற்கு பிறகு இதே 8ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, இயேசு ஒரு கிராமத்துக்குள்ள போகும்போது, தேவனுடைய குமாரனே எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர் அப்படித்தானே இருக்குது. அப்போ அவன் வந்து ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றான்? தேவனுடைய குமாரனே. அப்போ இந்த காற்று என்பது யாரை குறிக்கிறது? தூதர்களை குறிக்கிறது. அந்த தூதர்கள் தேவ தூதர்களாக இருந்தால் தேவனுக்கு எதிராக வரமாட்டாங்க, தேவ பிள்ளைகளுக்கு எதிராக என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க. அப்போ இந்த காற்று எதை குறிக்கிறது? தள்ளப்பட்ட பிசாசின் தூதர்கள், பூமியில் இருக்கக்கூடியதான தூதர்கள். இவர்கள் தான் நமக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் எழுதும் போது பவுல் சொல்லக்கூடியதான வார்த்தை 8ஆம் அதிகாரம் ரோமருக்கு எழுதின நிருபம் 38, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும்
அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அப்ப தூதர்களும் அவருக்கு விரோதமா வந்து அவருடைய அன்பை என்ன செய்ய முடியும்? பிரிப்பாங்கன்னு சொல்றார். அப்ப இந்த இடத்துல வாசிக்கும் போது காற்றையும் கடலையும் கர்த்தர் அதட்டினார். அதோட அர்த்தம் என்ன? சமுத்திரத்தினுடைய சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய காற்று தூதர்களை குறிக்கிறது. சமுத்திரம் என்பது தூதர்களால் பிசாசுகளால் ஏவப்படுகிற ஜனங்களை குறிக்கிறது. அப்படி பிசாசு ஜனங்களை ஏவுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உதாரணம் பைபிள்ல இருக்கு. நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல தானியேல் 21 நாள் என்ன பண்றாரு? ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதுக்கு பதில் வந்துச்சு. அப்படி வரும்பொழுது அந்த இடத்துல வரக்கூடிய தேவதூதன் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னன்னா, தானியேலே, நீ வேண்டிக் கொண்டு போதே உனக்கு பதில் வந்துருச்சு. 21 நாள் அளவும் பெர்ஷியா தேசத்து அதிபதி என்னோடு கூட எதிர்த்து நின்றான் அப்படின்னு இருக்கிறது. அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? தேவதூதன் ஒரு பதிலை கொண்டு வந்து தானியேல் கொடுக்க விரும்புகிறார். ஆனால் அந்த தேவதூதன் கொண்டு வருகிற பதிலை பெர்ஷியா தேசத்து அதிபதி எதிர்த்து நின்றான் இருக்கு. ஒரு தேவதூதன் கொண்டு வரத ஒரு உலகத்தின் மனிதன் எதிர்த்து நிற்க முடியுமா? தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஆனா இங்க எதிர்த்து நின்றான்னு இருக்கு. அப்போ இங்க நிற்கக்கூடியது யாருன்னா, அந்த பெர்ஷியா தேசத்து அதிபதியை ஆட்டுவிக்கிறது யாரு? பிசாசு. ஏன்னா பிசாசு மட்டும்தான் தேவதூதன் இங்க எதிர்த்து நிற்க முடியும், மனுஷால் நிற்க முடியாது. இன்னும் கூட நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்ற வாசிங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசி. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய்ச் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். அப்ப இது யாரு? பிசாசு. ஆனா யாரை பத்தி சொல்லப்படுது? தீரு ராஜாவை குறித்து புலம்பி. அப்ப இது என்ன அர்த்தம்? எந்த மனுஷன் பிசாசினால் ஆட்கொள்ளப்படுகிறானோ அவனை பத்தி பைபிள் சொல்லும். ஆனா அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு கிட்ட பேசும். இதுதான் நீங்க 2 இடத்துலையும் பாக்குறீங்க. 10-13 தானியேலையும் பாக்குறீங்க, 28-12 எசேக்கியேலையும் பாக்குறீங்க. இதைத்தான் காற்றும் கடலும் பிசாசும் அவனுடைய ஜனங்களும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, காற்றையும் கடலையும் என்ன பண்றாரு? அதட்டினார் அப்படின்னு இருக்கு. முதல்ல சமுத்திரத்தின் மச்சங்களை நீங்க பிடிக்கணும்னா உங்களுக்கு தெரியும், நல்ல புயல் வீசும் போது கடல்ல போய் என்ன பிடிக்க முடியாது? மீன் பிடிக்க முடியாது. மீன் பிடிக்கணும்னா காற்றும் கடலும் எப்படி இருக்கணும்? அமைதியா இருக்கணும். அதுவும் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், கன்னியாகுமரிக்காரங்களுக்கு கேரளாக்காரங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு மீன் பிடிக்க வேண்டி இருக்குன்னா அந்த காற்று கடலும் எப்படி இருக்கணும்? அமைதியா இருக்கணும். உங்களுக்கே சொல்லுவாங்க, புயல் அடிக்கும் போது கடலுக்குள்ள என்ன செய்யாதீங்க, போவாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ காற்றையும் கடலையும் அடக்கினால் ஒழிய சமுத்திரத்தின் மச்சங்களை என்ன செய்ய முடியாது? ஆளுகை செய்ய முடியாது, பிடிக்க முடியாது. அப்போ காற்று கடல் என்பது பிசாசை குறிக்கிறது. நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் இருக்குது, மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 29-29 வாசி. அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானேயாகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். அப்ப கொள்ளையடிக்கணும்னா முதல்ல யாரை அடக்கணும்? பலவானை அடக்கணும். அப்ப சமுத்திரத்தில் உள்ள மச்சங்களை பிடிக்கணும்னா முதல்ல எதை அடக்கணும்? காற்றையும் கடலையும் அடக்கணும். அப்போ பிசாசில் உள்ள ஆளுகைக்கு உட்பட்ட மக்களை நீங்க ஆளுகை செய்யணும்னா முதல்ல யாரை அடக்கணும்? பிசாசை கட்டணும். முதல்ல பிசாசை ஜெயிக்கணும். அது நடக்குமா? அதைத்தான் சொல்றாரு, ஆளுகை செய்யுங்கள். இது ஒரு ப்ராசஸ். சமுத்திரத்தின் மச்சங்களை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல சமுத்திரத்தை என்ன செய்யணும்? காற்றையும் கடலையும் என்ன பண்ணணும்? அடக்கணும். இதை ஆதாம் விட்டுட்டாரு. இப்ப 2ஆம் ஆதாம் இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலையும் அடக்கி அவர் சொல்றாரு, பலவானை முந்தி கட்டி. அப்போ ஆண்டு கொள்ளுங்கள் என்னுடைய முதல் அர்த்தம் என்ன? பிசாசை நீங்கள் முதலில் ஜெயிக்க வேண்டும். பிசாசை ஜெயிக்காம அவங்ககிட்ட இருக்கிற ஆத்துமாக்களை கொள்ள பொருளை எடுக்க முடியாது. இன்னைக்கு இந்த காரியம் நமக்கு தெரியணும். பிசாசை ஜெயிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா, விசுவாசிக்கு பிசாசு மேல பயங்கரமான பயம் இருக்குது. யார் மேல இருக்குது? பிசாசு மேல பயங்கர பயம். நீங்க எதிர்த்தால இருக்கிற ஆளை கூட நல்லா பேசிடுவீங்க, என் ஊழியக்காரரை கூட தைரியமா பேசிடுவீங்க. ஆனா யாரை பேச மாட்டீங்க? பிசாசை பேசவே மாட்டீங்க. பிசாசை சொல்லும் போது டோன் கம்மி ஆயிடும். பிசாசு சொல்லும் போது அதுல வேற கொஞ்சம் பேர் சொல்றாங்க, பிசாசு அது பாட்டுன்னு இருக்கு, நம்ம ஏங்க அது வம்புக்கு போகணுங்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடியது எப்படி இருக்கு? இப்ப எப்படி இருக்குன்னா, கடல் பாட்டுன்னு கிடக்கு, நீங்க ஏங்க கடல்ல போனீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கு. அது பாட்டுன்னு இருக்கு, ஏங்க அது மேல போனீங்க? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சமுத்திரத்தின் மச்சங்களை ஆண்டு கொள்ளுங்கள்.
சமுத்திரத்தின் மச்சம் என்பது யாரை குறிக்கிறது? சமுத்திரத்தில் உள்ள ஜனங்களை குறிக்கிறது. பிசாசின் ஆளுகைக்கு உட்பட்ட ஜனங்களை குறிக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் மீன் பிடிக்கும் பொழுது பேதுருவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாத்துவேன். மீன் பிடிக்கிறவன் தான் என்ன பிடிக்க முடியும்? மனுஷன். எதுக்கு ஆண்டவர் ஓமையா சொல்றாரு? மீன் பிடிக்கிறத மனுஷனை பிடிப்பதுக்கு ஓமையாக சொல்றாரு. அப்ப முதல்ல ஆண்டவர் மனுஷனை பிடிக்கிறதுக்கு யாரை அனுப்புறாரு? மீன் பிடிக்கிறவர்களை அனுப்புறாரு. அதுதான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னது, நீ வா, உன்னை நான் என்ன பிடிக்கிறவனை மாத்துறேன்? மனுஷனை பிடிக்கிறவனாய் மாத்துறேன். அப்ப இந்த வசனத்துல சமுத்திரத்தின் மச்சங்களை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதலாவது சமுத்திரத்தையும் அதுல உள்ள ஜனங்களையும் காற்றையும் முதல்ல நாம என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும், அடக்கணும். அதன் மேல் நமக்கு அதிகாரம் வரணும். அதற்கு பிறகுதான் இந்த சமுத்திரத்தில் இருக்கிற மீன்களை, மச்சங்களை நாம் ஆளுகை செய்ய முடியும். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அந்த ஆளுகை இருக்குதா? நீங்கள் நானும் முதலாவது சமுத்திரத்தை, காற்றையும் கடலையும் அடக்கி இருக்கிறோமா? பிசாசின் மேல் நமக்கு அதிகாரம் இருக்கிறதா? இயேசு தெளிவா சொன்னார் வசனத்துல, நான் உங்களுக்கு பிசாசுகளை துரத்தவும் அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? அதிகாரம் கொடுத்தார். நோய்களை குணமாக்கவும் பிசாசுகளை துரத்தவும் அவர்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அதிகாரம் இருக்கு, ஆனா அந்த அதிகாரத்தை நீங்கள் நானும் யூஸ் பண்றோமா? அதான் கேள்வி. அதிகாரம் இருக்கு, அதிகாரத்தை யூஸ் பண்றோமா? நாம முதல்ல இந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணணும்னா நமக்கு என்ன தெரியணும் தெரியுமா? சாலமோனை தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். சாலமோனை ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டாங்கன்றத கேள்விப்பட்ட உடனே அதோனியாவுக்குள்ள ஒரு அதிர்வு வருகிறது. உடனே அவன் விருந்தாளிகள் எல்லாம் ஓடி போனார்கள். அதோனியா சாலமோனுக்கு பயந்ததினால் எழுந்து போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டான். இதுதான் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தினுடையதான மகத்துவம். கர்த்தர் உங்களை பிசாசுகளை துரத்தும்படி அதிகாரம் கொடுத்தார்னா என்ன அர்த்தம்? சாலமோனை ராஜாவாக்கின உடனே அதோனியா விருந்தாளி அத்தனை பேருக்கும் ஒரு அதிர்வு உண்டாக்குச்சுல, அந்த அதிர்வு உங்கள் மேலும் என் மேலும் பிசாசுக்கு வரணும், பிசாசின் ஜனங்களுக்கு வரணும். கர்த்தருடைய தேவ ஊழியக்காரன் வருகிறான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் வருகிறான்ங்கிறது தெரிஞ்ச உடனே அது நடக்கணும். நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலியாவை கண்ட உடனே ஆகாபுக்கு ஒரு பயம் இருந்தது. ஏரோது யோவான் ஸ்நானகனை கண்டவுடன் ஏரோது யோவான் ஸ்நானகனுக்கு பயந்திருந்தான். அப்போஸ்தலரை கண்ட உடனே அவங்க அபிஷேகம், அந்த இடத்துல அனனியா சப்பீரால் விஷயம் நடக்குது. நடந்த உடனே அவர்களோடு கூட சேர ஜனங்கள் பயந்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்துக்குள்ள நுழையிறாரு. ஒரு பிசாசு ஓடி வருது, வந்து சொல்லுது, தேவனுடைய குமாரனே, எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர்? இதுதான் அபிஷேகத்தின் வல்லமை. காற்றையும் கடலையும் அடக்கிறதுக்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்னா என்ன அர்த்தம்? உங்களை எண்ணி கர்த்தர் ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு. எப்படி ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு? பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை குணமாக்கவும். அது வந்த உடனே குணமாக்குறது, வல்லமை, விடுதலை எல்லாம் தானா வரும். ஆனா என்ன விஷயம்? முதல்ல அது உங்களுக்கு தெரியணும். அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துட்டார் கையில. இப்போ சாலமோன் அபிஷேகம் பண்ண உடனே, ராஜாவா வச்ச உடனே அதோனியாவுக்கு பயம் வருது, விருந்தாளிகளுக்கு பயம் வருது. சாலமோனுக்கு அந்த அத்தாரிட்டி தெரியணும். நான் என்னவா மாறிட்டேன்? இப்ப ராஜாவாக மாறிவிட்டேன் அப்படின்னு தெரியணும். ஆனா என்ன நடக்குது? சாலமோன் போய் அரண்மனையில அப்படி உட்கார்றான். அவருடைய தான் அரியாசனத்தில், சிங்காசனத்தில் உட்கார்றாரு. அந்த தானா அந்த அபிஷேகத்துக்குள்ள வல்லமை உள்ள வருது பாருங்க. உங்களுக்கு எனக்கு அப்படி வரணும். கர்த்தர் அபிஷேகம் பண்ணி விட்டார். யூ ஆர் ஆல்ரெடி ஆர்டன்ட். கர்த்தர் ஏற்கனவே உங்களை என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நீங்கள் போகும் பொழுது தைரியமா போகணும். இங்க பிசாசுடைய தந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் தந்திரமே இருக்கு. பிசாசுடைய தந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் என்ன செய்வானா, அந்த அதிகாரத்தை உங்களை பிரயோகப்படுத்தவே விடமாட்டான். என்ன செய்ய மாட்டான்? பிரயோகப்படுத்தவே விடமாட்டான். ஏன் தெரியுமா? நாம் குறை உள்ளவர்கள், பலகீனமானவர்கள். ஆனால் என்னை ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். என் பலகீனத்தை அவர் சரி பண்ணிக்கிறாரு. அது எனக்கு அவருக்கும் உள்ள பிரச்சனை. எதிரிக்கு என்ன பிரச்சனை? அவன் நீ மோசமானவன், நீ அப்படிலாம் செய்யக்கூடாது. நீ சொல்லணும், நான் மோசமானங்கிறது எங்க அப்பாவுக்கு, நீ என்னை விட மோசமானவன். பிசாசு யாரு? நம்மளை விட மோசமானவன். அது உங்களுக்கு தெரியணும். நான் எங்க அப்பாவுடைய பிள்ளை, நான் இளைய குமாரனா இருந்து தப்பு செஞ்சாலும் எங்க அப்பா என்னை பார்த்துப்பாரு, எங்க அப்பா என்ன சுகமாக்குவாரு. ஆனா வேலைக்காரனுக்கு என்ன வேலை இங்க? நீ எப்பேற்பட்டவனா இருந்தாலும் வேலைக்காரன், நான் என்ன பலகீனமானவன் இருந்தாலும் எங்க அப்பாவுடைய பையன். இந்த அத்தாரிட்டி உங்களுக்கு வரணும். இது வந்தால் தான் நீங்க அவனை ஜெயிக்க முடியும். பிசாசுடைய தந்திரமே என்ன தெரியுமா? உன்னால முடியாது. ஏன்னா உனக்குள்ள இவ்வளோ பலகீனம் இருக்கு, இவ்வளோ இருக்கு. இதை நீங்க பிசாசு கிட்ட யூஸ் பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். எதற்காக? சமுத்திரத்தின் மச்சங்களை ஆளுகை செய்வதற்கு.
காற்றையும் கடலையும் அடக்குவதற்கு. நீங்க அடுத்த அதே 1:28 திருப்பி வாசிங்க பார்ப்போம். 1:28 திருப்பி வாசிங்க ஆதியாகமம். சமுத்திரத்தின் மச்சங்களையும், இந்த ஆகாயத்து பறவைங்கிறது எதை குறிக்குது? ஆகாயத்து பறவைங்கிறது எதை குறிக்குது? அதையும் ஆளுகை செய்ய வேண்டும். அப்ப அது எதை குறிக்குது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 10-11 வசன வாசிங்க. அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. மிருகத்தெல்லாம் துண்டிச்சிட்டான். அந்த வசனத்தை கொஞ்சம் ஆவிக்குரிய விதத்தில் யோசித்து பாருங்க. மிருகத்தெல்லாம் துண்டிச்சிட்டான். அவர் 3 வயது ஆட்டுக்கடா, 3 வயது கிடாரி, 1 வயது எல்லாம் சொன்னார்ல, எல்லாத்தையும் கொண்டு வந்தான், துண்டிச்சிட்டான். எல்லாத்தையும் துண்டிச்சு வெட்டி கிட்டி எல்லாம். அது என்ன அர்த்தம்னா, எல்லாம் இவன் கண்ட்ரோல், எல்லாம் இவன் இஷ்டப்படி எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டான். ஆனால் வசனம் சொல்லுது பட்சிகளையோ துண்டிக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பட்சிகள்னா பறவைகள். பறவைகள் அவன் என்ன செய்யல? துண்டிக்கல. மற்ற எல்லாத்தையும் வெட்டியாச்சு, அதை மட்டும் வெட்டல. இப்ப என்ன நடந்துச்சு? அடுத்து வாசிங்க. பறவைகள் அந்த உடல் மேல் வந்து இறங்கின. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின. அவைகளை ஆபிராம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. இதெல்லாம் சாதாரணமா ஏதோ நடந்த சம்பவம் நினைச்சீங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குன்னு அடுத்த வசனத்திலே கர்த்தர் சொல்றார். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இந்த இடத்துல வசனத்துக்கோட அர்த்தம் என்ன? அதுக்கு முன்னாடி என்ன கேட்டாரு? அதுக்கு முன்னாடி இவர் என்ன கேட்டாரு? இந்த தேசத்தை நான் எதனால் சுதந்திரத்துக் கொள்வேன்? இப்ப இவர் சொல்றாரு, 3 வயது கிடாரி, 3 வயது ஆட்டுக்கடா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வா, அப்புறம் புறா கொஞ்சம் எடுத்துட்டு வா, எல்லாம் சொல்றாரு. இதையெல்லாம் பலி செலுத்து அப்படிங்கிறாரு. பலி செலுத்துறாரு. செலுத்தும் போது இவர் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன? எல்லாத்தையும் துண்டிச்சிட்டாரு. எதை மட்டும் துண்டிக்கல? பட்சிகளை மட்டும் துண்டிக்கல. துண்டிக்கலன்னு உடனே பறவைகள் அந்த பட்சிகள் மேல் இறங்கிட்டு. அப்படிதானே இருக்குது? பறவைகள் என்ன செய்யுது? பட்சிகள் மேல் இறங்கிட்டு. அப்படிதானே இருக்கு? அந்த உடலின் மேல வந்து இறங்குச்சு. இறங்கின உடனே இப்ப கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இதன் மூலமா ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோ. உன் சந்ததியார் இன்னொரு தேசத்தில் அடிமையாய் இருப்பார்கள். நான் இந்த தேசத்தை சுதந்திரிக்கிறதானே கேட்டவங்கள. நான் கேட்ட கேள்வி என்ன? எதினால் இந்த தேசத்தை நான் சுதந்திரத்துக் கொள்வேன்? வந்த பதில் என்ன? அந்நிய தேசத்தில் நீ 400 வருஷம் எப்படி இருப்ப? அடிமைகளாய் இருப்பார்கள், அவர்களை அவர் சேவிப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் காரணம் என்னன்னா, உன்னை வந்து கொண்டு போயிருவாங்க, உபத்திரவம் உனக்குள்ள இறங்கும், உன் சந்ததியார் அடிமைப்பட்டு போவார்கள். அப்ப நீ செய்ய வேண்டியது என்ன? பட்சிகளை துண்டித்து இந்த பறவைகளை துரத்தி இருந்து இந்த காரியங்களுக்கான ஒரு முழுமை இருந்திருக்குமானால் நீ இந்த தேசத்தை சுதந்திரிப்பாய். ஆனா இப்ப என்ன ஆயிருச்சு? நீ 400 வருஷம் என்னவா இருப்ப? பக்கத்து தேசத்துல போய் அடிமையாய் இருப்பேன். அப்போ ஆகாயத்து பறவைகளை ஆண்டு கொள்ளுங்கள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உபத்திரவத்தை ஜெயித்து அந்த வரப்போகிற உபத்திரவத்தை ஆண்டு கொள்ளுங்கள். அந்த உபத்திரவத்தை ஜெயிக்கணும்.